ஒரு பகுதி இருக்கு. இந்த சைடுல ஏர்போர்ட், இந்த சைடுல வந்து அங்க இருக்கிற டாப் ப்ரியாரிட்டி காலேஜஸ், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் 4 காலேஜஸ். இதுக்கு நடுவுல தாங்க இந்த இடம், இருண்ட இடம். இந்த இடம் பேர் தான் பிருந்தாவன். இந்த இடத்துல தான் ஒரு 19ல இருந்து 21 வயசு மதிக்கத்தக்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு, மேக்ஸிமம் 19 to 20 ஏஜ், ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான் ஓகேங்களா. ஒரு 25 இயர்ஸ் இருக்க ஒரு பையன். இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்ட் ஆகி ஒருத்தர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடிக்கு மீட் பண்ணுவாங்களாம். ஸோ மீட் பண்ணும்போது இந்த மாதிரி மீட் பண்ணிட்டு எங்காவது வெளியில் போவாங்க, கொள்ளுவாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு 19-20 வயசு பையன் இல்லை ஒரு 25 வயசு பையன் இல்லை 20 வயசு பொண்ணு வந்து வெளியில் காதலர்களாக போகிறாங்கன்னா அவங்க எதுக்கு போகிறாங்க, அவங்களோட ப்ரைவசிக்காக போவாங்க, அதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்க வந்து ஒரு ஸ்விஃப்ட், ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் காரில் உள்ள உட்காந்து தான் பேசியிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இது 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 வந்து கன்ஃபார்ம்டு விஷயம், போலீஸும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த 3 அதி மேதாவிகள், அதாவது முட்டாள்கள், கேவலவாதிகள்னு சொல்லக்கூடிய அவங்க பேர் சொல்கிறேங்க, கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், கண்டிப்பாக போட்டு கிழிச்சு ஒரு வீடியோ வந்து போடணும். பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு 10:30 மணி போல் அங்கே வந்து நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இருண்ட இடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த சைடில் வந்திருக்காங்க. இவங்க வரும்போது அவங்கள பார்த்துருக்காங்க, காருக்குள்ளே யாரோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காரை வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் ஆக்சுவலாக உஷாராக தான் இருந்திருக்கான். என்னன்னா ஓப்பன் பண்ணல, டக்குன்னு காரை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இவங்க வந்து டிஃபால்ட்டாக கையில் கத்தி வச்சுருந்துருக்காங்க. கத்தி, அப்புறம் ஒரு பெரிய கல் எடுத்து காரை உடச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. இந்த பையனை அடித்த அடியில் இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 26 தையல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 இடத்துல இன்க்ளூடிங் ப்ரைவேட் பார்ட்டில் பயங்கரமான காயங்கள் பட்டிருக்கு. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு, கை வாங்கிறதுக்கு நீங்கள் யார் ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு பொண்ணை தொட்டிருக்கீங்க. நீங்கள் யார் உரிமை கொடுத்ததுலாம் எனக்கு உரிமைன்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பழக்கம்லாம் நீங்கள் குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக 3 பேருமே குடிபோதையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை சுற்றி வந்து நிறைய அன்அஃபிஷியல் லிக்கர் ஷாப் இருக்கான். அதை வந்து நிறைய கட்சியினர் சேர்ந்தவங்க வந்து அடித்து உடைச்சதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நிறைய போராட்டங்களும் நிறைய கட்சி சார்பாக நடந்துட்டு இருக்கு.